என்னுடைய பெயர் கௌதம். என்னுடன் அமர்ந்திருப்பவள் ராதா. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா ராதா என்று கேட்டேன். லேசாக சிரித்தாள். என் அருகில்தான் அமர்ந்திருக்கிறாள். எதிரே இரைச்சலுடன் கடல். சாயங்கால நேரம். எங்களைத் தவிர வேறு யாருமே இல்லை. மேலே ஆதவன் செக்கச்சிவப்பாய் மறைந்து வருகிறான். அவள் தேவதை. பொண்ணுக்கான நிறம். வாய் முழுக்க புன்னகை. அவள் கண்கள் மட்டும் எப்போதுமே மின்னுகிறது. எப்போதுமே ஒரு எல்லலுடன் தான் பேசுவாள். இறுக்கங்களை இழக்கும் பேச்சு அவளுடையது. மாசற்ற அழகி அவள். கடலில் கரையொதுங்கிய பவளம் போல் எப்படியோ என்னுள் வந்து இறங்கினாள். சிறு சிறு விசாரிப்புகள், சின்னதாய் உரையாடல்கள் என்னை சினுங்க வைக்கும் அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு நாள் அலுவலகம் முடிந்த பிறகு எதேச்சியாக கேட்கிறாள், இங்கே அமைதியான இடம் ஏதாவது இருக்குதா? ஆமா, பக்கத்திலேயே கோயில் இருக்கே என்றேன். இல்ல இல்ல, அது வேணாம், அது வீண் வேலை என்றாள். ஆம், அவள் ஒரு முகமுடி இல்லாத முற்போக்குவாதி. அப்ப கடல் இருக்கே என்றேன். எவ்வளவு தூரம், எப்படி போகணும் என்பதாக விலாவரியாக விசாரித்த பின், உங்களுக்கு வேலை எதுவும் இல்லைனா என் கூட வரலாமா என்றாள். வேலை இருந்தால்தான் என்ன? அவளை அழைத்து போகாமல் விட்டால் வாழ்வின் பெரும் வாய்ப்பு ஒன்றை தவறவிடுவதாகவா அல்லவா ஆகும் என்று நானாக நினைத்து கொண்டு, வேலையா, அப்படி எதுவும் இல்லையே என்றேன். கடல் மணலில் உடல் மட்டுமல்ல மனமும் குளிர்ந்திருந்த வேளையில்தான் கேட்டேன். சொல்லு ராதா, யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? அவளுடைய அந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், யாரையும் பண்ணலேனா நீங்க என்ன லவ் பண்ண போறீங்களா? எதிரே உள்ள கடல் என் மீது வந்து சாடுவது போல் இருந்தது. எதுவும் சொல்ல வாய் வரவில்லை. தடுமாறினேன். என் நிலை குலைவை அவள் புரிந்து கொண்டாள். அவள் முகம் ஏனோ திடீரென இறுக்கமாயிற்று. மிளிரும் விழிகள் ஏனோ நீருக்குள் மூழ்கி கிடக்கிறது. மெல்ல ஆரம்பித்தாள். விஜய் அவன் பேரு. பள்ளிக்காலத்திலேயே நான் சுத்தி சுத்தி சைட்டடிச்ச அழகன் அவன். வாழ்க்கையில பிடிப்பிழந்து நிற்கிற ஒரு தருணத்துலதான் அவனே வந்து பேசினான். ஏனோ பலவீனத்தில் விழுந்த நான் மீண்டும் எழுந்தேன் அவன் கையை பிடிச்சு. ஒன்னு சொல்லவா? ஒரு அன்பு எவ்வளவு போதையானதுன்னு என்னைய உணர வச்சது அவன்தான். ஒரு நாள் ஒரு நிமிஷம் அவனோடு பேசினா போதும், அந்த நாள் முழுக்க எனக்கு வண்ணமயமாயிடும். அவ்வளவு பெரிய தைரியசாலி. எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தன்னா இந்த உலகத்துல அவன்தான் எனக்கு. என் உலகமே அவன்தான். விழிப்பிதுங்க கேட்டுக்கொண்டிருந்தேன். எழுந்து கடலுக்குள் ஓடிவிடலாமா என்று கூட தோன்றியது. அவள் தொடர்ந்தாள். என்னைய மகிழ்விக்க அவன் எந்த மெனக்கெடலும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவன் வந்து நின்னாலே போதும், அது எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் என்னாச்சு என்றேன் தழுதழுத்த குரலில். ஒரு நாள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் 4 மாசம்தான். வெளிநாட்டுல வேலை பார்க்கிற கம்பெனியில வேலை ரிசைன் பண்ணா ஒரு தொகை வரும். இங்க ஏற்கனவே ரோட்டு சைடுல நிலம் வாங்கி போட்டிருக்கேன். அதுல ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுட்டா போதும். மொத்தத்துல 6 மாசத்துல நம்ம கல்யாணம் தான்னு சொன்னான். அந்த நிமிஷமே நான் அவனுடனான வாழ்க்கையை கற்பனையில் வாழ ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினாள். பிறகு கையால் கண்களை துடைத்து பின் தன் துப்பட்டாவினால் முழு முகத்தையும் துடைத்து கொண்டாள். அப்புறம் என்று நான் மீண்டும் தொடர்ந்தேன். அவன் திருமணத்தை பற்றி பேசிய மறுநாள் காலையில் கொஞ்சம் லேட்டாதான் எழுந்தேன். எழுந்ததும் முதலில் மொபைலில் அவன் மெசேஜ் தான் பார்ப்பேன். அன்றைக்கும் அப்படித்தான் பார்த்தேன். எங்கேயோ ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன்னு பைக்ல உக்காந்த மாதிரி செல்ஃபி அனுப்பியிருந்தான். நானும் 2 ஸ்மைலிய போட்டுட்டு வேலையை பார்க்க போயிட்டேன். அவன் கூப்பிடுவான். பைக்ல போறப்ப தொல்லை பண்ண வேணாம்னு நான் கால் பண்ணல. நேரம் மதியம் ஆயிற்று. எப்போதுமே அப்படி இருந்ததில்ல. நானே போன் பண்ணேன், எடுக்கல. மெசேஜ் பண்ணேன், நோ ரெஸ்பான்ஸ். கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், யாருமே எடுக்கல. நேரம் சாயங்காலம் ஆயிற்று. அவள் சொல்ல சொல்ல என்ன நடந்திருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தது. எதுவும் பேசவில்லை. அவள் மிகையாக அழுகிறாள். சரி விடு, நாம போகலாமா என்றேன். தலை கவிழ்ந்து அழுது கொண்டிருந்தாள். ரொம்ப நாள் அவனை நினைச்சு விரும்புவேன். ஒரு கொடுமை என்ன தெரியுமா? வேதனையில தான் அழுகுறோம், ஆனா அழக்கூட முடியாத வேதனையை நீ அனுபவிச்சிருக்கிறியா? 2 வருஷமா அதைத்தான் நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு ஏனோ ரொம்ப டிப்ரெஷன், அதான் எங்கேயாவது போலாம்னு இங்கே வந்தேன் என்றாள்.
கண்ணெதிரே நேசித்த ஒருத்தி குமுறுகிறாள். எதுவும் செய்ய இயலவில்லை. அவளை எப்படி தேற்றுவது என்றே தெரியவில்லை. பெருங்கொடுமை என்னவென்றால், எனக்கு அவளை போன்றே அழ வேண்டும் என்பது போல் இருந்தது. துவங்கும் முன்பே தோற்று நிற்கிறதே என் காதல். ஏன் திடீர்னு உனக்கு டிப்ரெஷன்? உடைந்த குரலில் கேட்டேன். அடுத்த வாரம் அவன் பர்த்டே வருது. இப்படி ஒரு பர்த்டே நாளில்தான் அவனுக்கான என் முதல் முத்தம். இறுதியும் அதுதான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு சரி வா போகலாம் என்று நடக்கத் தொடங்கினோம். அவளுக்கு பழகிய சோகம், எனக்கோ புது சோகம். காலம் இன்னும் எத்தனை கோலங்களைத்தான் வரையுமோ தெரியவில்லை. மது குப்பி சகிதம் மல்லாந்து விடலாமா என்று கூட தோன்றியது. மறுதினங்கள் வழக்கமான உபசரிப்புகளுடன் நாட்கள் நீண்டு போனது. சரியாக ஒரு வாரம் கழித்து, ராதா எங்கேயாவது போகலாமா என்றேன். அவள் மறுத்தாள். எவ்வளவு சுயநலம் உனக்கு? உனக்கு டிப்ரெஷன்னா மட்டும்தான் என்னை பயன்படுத்திக்குவியா? எனக்கு இப்ப மனசு சரியில்லை, வர முடியுமா முடியாதா என்று பொய்க்காட்டத்துடன் கேட்டேன். அவளும் ஒப்புக்கொண்டாள். காரில் கிளம்பினோம். நானும் அவளும் மட்டும். வாகனம் நிதானமாக போய்கொண்டிருக்கிறது. அவள் எதுவுமே பேசவில்லை. இளையராஜா பாடலொன்றிற்கு உயிர் கொடுத்தேன். அவள் அதையும் அணைத்து விட்டாள். ஏன், என்னாச்சு? இல்ல, பாட்டு வேண்டாம் என்று கூறினாள். சிறு இடைவெளி விட்டு சாரி என்றாள். ஏன், பாட்டை நிறுத்தியதுக்கா? இல்லை, அன்னைக்கு உங்களை காயப்படுத்தியதால் ஃபீல் பண்றேன். சோ என்று இழுத்தாள். எதுவும் பேசவில்லை. தலையை மட்டும் ஒப்புக்காக அசைத்து கொண்டேன். சரி, இப்போ என்னைய எங்க கூட்டிட்டு போறீங்க? அதுவா, உனக்கு அலறதுக்கான இடைவெளி இல்லைன்னு சொன்னல, அத உனக்கு தரணும் தோணிச்சு, அங்கதான். என்னையே பார்த்தாள். ஆனால் அளவில்லை. மீண்டும் தொடர்ந்தேன். ஆமா, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த நினைப்பிலேயே இருப்ப? ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்ல. ஜன்னலின் வழியே எங்கோ பறந்திருக்கும் மலைகளை பார்த்தபடி அமைச்சுக்கலாம் தான். ஆனா அவனை போல ஒரு 10% ஒரு ஆம்பளைய பார்த்துட்டா அமைச்சுக்கலாம். இதுவரை அப்படி ஒருத்தனை நான் பார்க்கல என்றாள். அவளிடம் கேட்காமலே இருந்திருக்கலாம் நான். வேற எதுவுமே பேசவில்லை. வாகனம் போய்கொண்டே இருக்கிறது. ஹலோ, நாம எங்கதான் போறோம்? அவள் கேட்க, வெயிட் ஒரு 5 மினிட் என்றேன். ஒரு கல்லறை தோட்டத்தின் முன்பு வாகனத்தை நிறுத்தினேன். அவள் முகத்தை பார்த்தேன். அந்த உணர்வுகளை படம் பிடித்தேன். வனச்சரக அதிகாரியிடம் அகப்பட்ட முயல் போல வார்த்தையே இன்றி, என்ன இது என்றாள். பிளீஸ் வா என்று நான் கூறிய பிறகு மிகுந்த நெருடலாக என் பின் தொடர்ந்தாள். பல கல்லறைகளுக்கு மத்தியில் பளிங்கில் மின்னிக் கொண்டிருந்தான் விஜய். அவன் முகம் பொறித்திருந்தது. அவன் அழகன்தான். என் முகச் செய்கையால் அவளிடம் சுட்டினேன் அவன் கல்லறையை. அவள் நொறுங்கிவிட்டாள். கண்களில் நீர் பெருகுகிறது, நாளிக்கிணறு போல். அந்த கல்லறையின் அருகில் சென்றாள். ஒரு ரோஜாப்பூ மெழுகுவர்த்தி தீப்பெட்டி அவளிடம் நீட்டினேன். வாங்கி கொண்டாள். நானோ அதன் அருகில் ஒரு கல்லறையில் அமர்ந்து கொண்டேன். வேறு பக்கமாக திரும்பி, மெதுவாக வரட்டும். அவள் இறுதி முத்தமென சொன்னாலே, இன்னும் ஒரு முத்தத்தை கொடுத்து விடட்டும். அவன் பிறந்த நாளுக்காக என்னுடைய பரிசு அவளுக்கு, அவனுக்கும் தான். நிமிடங்கள் நீண்டது. அவளை பார்க்கவே தோணவில்லை. இது அவர்களது அந்தரங்கம், நமக்கென்ன வேலை? அலைமோதும் காற்றின் இரைச்சல்களுக்கிடையே விசும்பல் சத்தமும் கேட்கிறது. கல்லறை காடுகளில் இதுபோல கருகிய காதல்கள் எத்தனையோ தெரியவில்லை என நான் நினைத்து கொண்டேன். சிறிது நேரத்தில் என் அருகில் வந்து அமர்ந்தாள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் முகம் சற்று இறுக்கம் களைந்துள்ளது. போலாமா என்றேன். இரு என்பது போல் செய்கையில் சொன்னாள். மேலும் சில வினாடிகள் ஏதோ என் தோளில் சாய்ந்தது. அது அவள் அழகிய முகம்தான். வலியும் கண்ணீர் என் தோளையும் நனைக்கிறது. துடைக்க கையெடுத்த பின் நிறுத்தி கொண்டேன். ஏனோ என் தோள்கள் அதிசயமாக பாக்கியம் பெற்றிருக்கிறது, நனையட்டும். ஏனோ தெரியவில்லை, என் கண்களிலும் நீர் பெருக்கெடுத்தோட தயாராக இருந்தது.